சாத்தான்குளம் பகுதியில் பெய்த கனமழையால் சாலைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. என்ஜினுக்குள் தண்ணீர் புகுந்த இருசக்கர வாகனங்கள் பழுதாகி நிற்கின்றன. இது குறித்தான விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம். விவரங்கள் என்ன? தூத்துக்குடி, கன்னியாகுமரி, நெல்லை மற்றும் தென்காசி ஆகிய 4 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை என்பது விடுக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பெய்யும் கனமழையின் காரணமாக தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சாத்தான்குளம் பகுதியில் பெய்த கனமழையின் காரணமாக சாலைகளில் மழைநீரானது வெள்ளப்பெருக்கு எடுத்து ஓடுகிறது. தொடர்ந்து அந்த வெள்ள நீரில் வாகனங்களை ஓட்டும் பொழுது அவர்களுடைய வாகனங்கள் பழுதாகக்கூடிய அந்த சூழலும் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக தொடர் மழை, விட்டு மழை என்கின்ற இல்லாமலும் தொடர் மழையின் காரணமாக அப்பகுதியில் செல்லக்கூடிய வாகனங்களினுடைய இன்ஜின் மற்றும் சைலன்சர் பகுதிகளுக்குள் மழைநீரானது உட்புகிறது. அப்பகுதியில் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களில் செல்வோர்கள் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகின்றனர். அவருடைய வாகனங்கள் ஆங்காங்கே மழை வெள்ளத்தில் சிக்கிக்கொண்டு அங்கங்கே பழுதாகி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பகுதியில் சாலைகளில் அதிக அளவிலான மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கக்கூடிய பகுதியின் காரணமாகவும் அப்பகுதியில் இருக்கக்கூடிய இருசக்கர வாகனங்களில் பழுதாகிறது, 4 சக்கர வாகனங்கள் பழுதாகிறது. அவர் குறிப்பிட்ட இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்பவர்கள் நடந்து செல்லக்கூடிய அந்த சூழலும் உருவாகி இருக்கிறது. பழுதாகி நிற்கக்கூடிய வாகனங்களில் இருப்பவர்கள் பகுதிவாசியினுடைய உதவியோடு வாகனங்களை மேடான இடம் நோக்கி தள்ளி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் காண முடிகிறது. தற்போதைய நிலைப்படி சாத்தான்குளம், தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள சாத்தான்குளம் பகுதியில் மழையானது அதிக மழை பெய்து அப்பகுதியில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் மற்றும் சாலை பகுதிகளில் மழைநீர் தேங்கியிருப்பதன் காரணமாக பொதுமக்கள் வெளியில் செல்ல முடியாமல் மிகுந்த அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தற்போதைய சூழலில் அங்கு தொடர்ச்சியாக மழை பெய்து கொண்டிருக்கிறது. மழைநீரானது வீடுகள் மற்றும் சாலைகளில் வெள்ளம் போல் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது.